ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் என்ன சமையல்ன்றதை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்தம் இருக்குல்ல, அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போல்லாம் வீக்லி வந்துட்டு செஞ்சதே எப்போவுமே செஞ்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ரத்தம் அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கு பிஃபோர் வந்துட்டு ஆட்டு தலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது நான் வந்து சாப்பிடலை, அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல அது. அது வந்து குழந்த பிறந்த புதுசில் வந்து தலை நிற்கணும் அப்படின்றதுக்காக அந்த தலைக்கறி கொடுத்தாங்க. அந்த டைமில் எப்படியோ என்னவோ சாப்பிட்டுட்டேன். ஆனால் எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்யும்போது எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ரத்தமும் மீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே, எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்களே எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி காலையிலே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புளியெலாம் ஊற வச்சுட்டு மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயும் இல்லை நம்ம சமையல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சலை தூக்கி புளி கரைச்சி வச்சுருக்கதை தூக்கி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கோம்ல அந்த மீனை தூக்கி அதில் போட்டுறணும். நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த ஒரு கொதி நல்லா மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த மீனை வந்து ஹஸ்பண்ட் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னா மீன் வறுக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம். இது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் நான் சாப்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. நான் சின்ன வயசில் ரத்தம்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அதிகமாக இப்போ வந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. செய்கிறதுக்கும் ஒரு பக்கம் எல்லாருமே சோம்பேறித்தனப்படுறோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சு அதே தான் சாப்பிட்டு பழகிட்டதால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப்பிட்டதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, ஜாபு நிறைய பேர் போகிறவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஹெல்த்தியாக சாப்பிடாம நம்ம வந்து மீனோ ஒரு சிக்கனோ ஒரு மட்டனோ அவ்வளோதான் அதிலே முடிச்சிடுறோம். இதெல்லாம் நம்ம போட்டி வாங்கிட்டு வந்தால் இது வாஷ் பண்ணணும், அது வாஷ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஒரு சோம்பேறித்தனத்திலே வந்துட்டு நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறோம். அது மாதிரி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்லாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்லாம். இனிமேல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாச்சு இந்த ரத்தத்தில். அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் வேறு மாதிரி செய்வோம். அது இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.